இந்த 3ஆம் அதிகாரம் ஆரம்பத்திலிருந்தே முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவென்றால், கடைசி நாட்களில் சில பரியாசக்காரர்கள் எழும்பி கர்த்தர் அவர் வருவார் என்ற வாக்கு தத்தம் எங்கேன்னு பரியாசம் பண்ணுவாங்கன்னு ஆரம்பிக்கிறார். 3வது வசனத்திலிருந்து அப்படியே ஆரம்பிச்சு வர்றார். சொல்லிட்டே திடீர்னு டிஃபரெண்டா ஒரு வார்த்தையை சொல்றார். 8வது வசனத்துலதான், கர்த்தருக்கு 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் இருக்குது. அப்போ நமக்கு 1000 வருஷம் ஆண்டவருக்கு ஒரு நாள் மாதிரிதான் இருக்குதுங்கிறார். இப்ப நம்ம 2025வது வருஷத்துல இருக்கிறோம். கிபி 2025 இருக்கிறோம். கிமுல 4000 வருஷம், கிபியில 2025 நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ மொத்தம் 6000 வருஷம் மனுஷனுடைய சிருஷ்டிப்பில் இருந்து பாத்தீங்கன்னா 6000 வருஷத்தை முடிச்சிட்டோம். 6025வது வருஷத்துல இருக்கிறோம் மனுஷனுடைய சிருஷ்டிப்பின் காலத்திலிருந்து. 6025 இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்ப 6000னா ஆண்டவருக்கு 6 நாள் தான். புரியுதுங்களா? நமக்கு 6000 வருஷம், அப்ப ஆண்டவருக்கு 6 நாள். 6 நாள் மண்ணா பொழியும், 7வது நாள் மண்ணா பொழியாது. இந்த 6000 வருஷத்தின் முடிவிலே நம்ம இருக்கிறோம். சபை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய நேரத்தின் நிக்கல நம்ம இருக்கிறோம். இந்த 6000 வருஷம் முடிவடைகிற, இன்னும் சொல்ல போனால் ஃபியூ இயர்ஸ் தான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 25ல இயேசு கிறிஸ்துடைய லைஃபை குறைக்கணும், அவர் சிலுவை மரணம் வரைக்கும் குறைக்கணும். அதனால இது அப்படியே போய் இன்னும் 7 வருஷத்துல 5 வருஷத்துல இயேசு கிறிஸ்து வந்துடுவார் நான் சொன்னேன்னு போய் எல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. அப்படிலாம் நான் டேட் எல்லாம் குறிக்க முடியாது. ஒரு என்ன சொல்றதுன்னா, காலத்தை நிதானிக்க உங்களால் கூடுமேங்கிறார். நிதானிக்க தான் செய்ய முடியும், டேட் எல்லாம் சொல்ல முடியாது. அப்படி பாத்தீங்கன்னா கிறிஸ்துவின் சிலுவை மரணம் பாத்தீங்கன்னா 33 இல்லையா? கிபி 33க்கு பிறகுதான் சிலுவை மரணம் சம்பவிச்சது. அப்ப பார்த்தா இப்ப 25ல இருக்கிறோம். 25ல இருந்து 33, இதுல அந்தி கிறிஸ்துக்கு வேற கொஞ்சம் டைம் இருக்குது, 7 வருஷம் இருக்குது. அப்படிலாம் பாத்தீங்கன்னா இன்னும் சில வருஷங்கள் தான் இருக்குது. சரியா? இது வரைக்கும் தான் மண்ணா பொழியும், 7வது நாள் மண்ணா பொழியாது. அப்படின்னா சபை எடுத்துக்கொள்ளப்படும், நம்ம மேல போயிடுவோம், அப்புறம் பூமியில மண்ணா பொழியாது. நம்ம மேல போன பிறகு நமக்கு மண் அவசியமே கிடையாது. அங்க போன புசிப்பும் கிடையாது, குடிப்பும் கிடையாது. அங்க போனா நமக்கு மண்ணா கிடையாது. டைரக்ட் ஆண்டவரோட டைரக்ட் டீலிங்ல இருக்கும்.